இன்னைக்கு பயான் பண்றதுக்காக வேண்டி உள்ள மஜ்லிஸ் இல்ல, இந்த பிள்ளைகளுடைய நல்வாழ்க்கைக்காக வேண்டி துவா செய்யற மஜ்லிஸ். இந்த பிள்ளைகள் இந்த அழகா பேச்சு இல்ல, இங்க வந்திருக்கீங்கல்ல தாய்மார்கள், உங்க வயிற்றுல இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். அல்லாஹ் உங்களுக்காக வேண்டி நான் துவா செய்யறேன். இந்த நேரத்துல நினைச்சவங்க எல்லாம் குரானை படிச்சிட முடியாது, நினைச்சவங்க எல்லாம் ஹதீஸ் மனப்பாடம் பண்ணிட முடியாது. இந்த சின்ன வயசுல இந்த பிஞ்சு உள்ளத்துல அல்லாஹ் அந்த குரானை ஏத்தி ஹதீஸை ஏத்தி அதை பேச வச்சிருக்கான்ல, அல்லாஹ் உங்க மேல ரஹ்மத்து செஞ்சதுனால இப்படிப்பட்ட பிள்ளைகளை தந்திருக்கான். எத்தனையோ ஊர்கள்ல அந்த பிள்ளைகள் அப்படி ஒரு வாய்ப்பே இல்லாம இருக்கு. குரானை படிக்க முடியல, ஹதீஸை படிக்க முடியல. ஆனா அல்லாஹ் உங்க வயிற்றுல தேர்ந்தெடுத்து என்ன அழகா அந்த பிள்ளைய சொல்லிச்சுக்க. அது அது அதை பார்க்கும் போதே எவ்வளவு மகிழ்ச்சியாக நமக்கு தோணுது. அதுகளை கேட்கும் போதே. நான் கொஞ்ச நாளா துபாயில வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஒரு கம்பெனியில ஹெச்ஆர்ல இருந்தேன். அப்ப நிறைய கூட்டங்களுக்கு அங்க அடிக்கடி போவோம். அங்க ஒரு குரான் மஜ்லிஸ் நடக்கும். அப்ப அந்த துபாயில ஒரு 100 பேர் உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஏதா உங்களுக்குலாம் யாருக்கு ஓத தெரியும் கை தூக்குங்க அப்படின்னா, மலையாளியா இருந்தா கேரளாக்காரங்களா இருந்தா 100 பேர் கை தூக்குவான். ஒரே ஒரு ஆள் மட்டும் அரை கை தூக்குவார். என்னங்க அப்படின்னு சொன்னா, ஓதிக்கிட்டு இருக்கேன், இந்த மாசம் முடிச்சிருவேன், கடைசியா ஓதுறேன் அப்படின்பா. 100 பேரும் கை தூக்குவான். ஆனா தமிழ்நாட்டுக்கார ஆளுங்க இருக்க இடத்துல போய் எத்தனை பேருக்கு ஓத தெரியும்னா, நான் மிகைப்படுத்தி சொல்லல அல்லது இதா சொல்லல, 10 பேர் வேகமா கை தூக்குவாங்க, நல்லா மேல இருக்கும். அடுத்து கொஞ்சமா குறையும், அரைக்கை, அப்புறம் கொஞ்சமா காக்கிணறு, அரைக்கிணறு. சில பேர்லாம் கையை தூக்க மாட்டான், கீழே போட்டிருப்பான். சில நேரத்தில் நொந்து போய் கேட்டிருக்கேன், இப்படி தெருக்கு தெரு மதரசா வச்சிருக்காங்களே தமிழ்நாட்டில், நீங்க எல்லாம் ஓதலையா அப்படின்னு கேட்டிருக்கேன். தெருக்கு தெரு மதரசா இருக்கு, நீ எல்லாம் ஏன் ஓதப்போல, எந்த ஊர், நீ முஸ்லீம் தானே, முஸ்லீம்கள் அடர்த்தியா இருக்க ஊர்ல இருந்து தானே வந்திருப்பிய அப்படின்னு கேட்டா அவர் சொல்லுவாரு, நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான், அது எடுத்துங்க. எங்க அம்மா என்னை காலையில எழுப்பி அனுப்பி விடும், ஆனா நான் மதரசாவுக்கு போக மாட்டேன்ல, குளத்தாங்கரைக்கு போயிடுவேன். அந்த குளத்தாங்கரை, கபுரிஸ்தானு, இப்படி அங்க போய் எங்கேயாவது ஊரை சுத்திட்டு திரும்ப வீட்டுக்கு வர்றது. நான் சொன்னேன், உங்க அத்தா அம்மாவை நீ ஏமாத்துன, இன்னைக்கு அல்லாஹ் உன்னை ஏமாத்திட்டான்ல. உங்க அத்தா அம்மாவை நீ ஏமாத்துன, இன்னைக்கு அல்லாஹ் உன்னை ஏமாத்திட்டான்ல. தலைவாணி மாதிரி உண்டான புக்கு மண்டக்குள்ள ஏறுது. இன்ஜினியரா இருக்க, ஒரு பெரிய அக்கௌண்டண்டா இருக்க, கணக்குகள் எழுத தெரியுது, ஆனா அல்லாஹ்வினுடைய வேதத்தை படிக்க தெரியல. இது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா உனக்கு? நீ எவ்வளவு பெரிய அறிவாளையாக இருந்தாலும் நீ ஒரு வடிகட்டின முட்டாள்றாய் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு படிக்க ஆரம்பி அல்லாஹுக்காக வேண்டி. ஏன்னா நீங்க படிச்ச படிப்புகள் இன்ஜினியரோ டாக்டரோ கொஞ்ச நாளைக்கு உதவும், ஒரு வேலை செய்யற வரையும் உதவும். அதுக்கு மேல அந்த படிப்புகள் எந்த வகையிலையும் உங்களுக்கு பிரயோஜனப்படாது. ஒரு டாக்டரா இருந்தா அவர் டாக்டரா இருந்து படிக்கிற வரையும், சில நேரத்துல படிச்சு போட்டு வேற ஏதோ ஒரு வேலையை பார்க்கறான். அங்க துபாயில ஒரு பள்ளியில தப்சீர் பண்ணிக்கிட்டு இருந்தேன், குர்ஆனுக்கு விளக்கம். 600 பேர் வருவாங்க, ஒரு ஆள் 2 ஆள். அல்லாஹ்வினுடைய என் மேல செய்த பெரிய கிருபை, என் தாயினுடைய துவா, என் தந்தையின் துவா, எனக்கு படிச்சு கொடுத்த உலமாக்களுடைய துவா. அது எனக்கு, நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், பெரிய ஆள்லாம் கிடையாது, ஆவரேஜான. அந்த குர்ஆன் விளக்கம் சொல்றதுக்காக வேண்டி அங்க போய் உட்கார 5 பேர் வந்தா, 10 பேர் வந்தா, 15 பேர், 20 பேர், அப்படி பார்த்தா 600 பேர். 600 பேர்னா எப்படி இருக்கும்? ஒரு பெரிய மாநாடு மாதிரி இருக்கும். அங்க இந்த டீயை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க 100 பேர் வர வரையும். இதே வேலையா இருந்துச்சு. அப்புறமா நான் சொல்லிட்டேன், டீயும் கொடுக்காத ஒரு பல, நீ வீட்டுல குடிச்சுக்கடா, நான் என் வீட்டுல குடிச்சிட்டு வரேன். இந்த 600 பேருக்கு டீ சப்ளை பண்றதுக்கே அது ஒரு 1.5 மணி நேரம் ஆகுது. அதனால டீயும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நீ உன் வீட்டுல குடிச்சிட்டு வா, பிளாஸ்டிக்ல போட்டு எடுத்து நீயே குடிச்சுக்க அப்படின்னு. அப்ப அவ்வளவு பேர் அங்க உட்காந்து அதுல இருந்து பயனடைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இது ரப்புல் ஆலமீன் எனக்கு வேலை செஞ்ச பெரிய கிருபைன்னு நினைக்கிறேன். அப்ப ஒரு பையன் என்கிட்ட வந்தார். அந்த பேசி முடிச்சுட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்தாரு. முசாவா செஞ்சு துவா செய்யுங்க மௌலானா அப்படின்னாரு. சொல்லுங்க அப்படின்னேன். ஊர்ல இருந்து வேலை தேடி வந்திருக்கேன், எனக்காக வேண்டி துவா செய்யுங்க, வேலை கிடைக்கணும். இதே மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க, யாரையாவது கை காட்டி விடுவோம், அவங்களுக்கு வேலை கிடைக்கும், போவாங்க. அப்ப கேட்டேன், என்ன வாப்பா படிச்சிருக்கிய நீங்க, வேலைக்கு யாருக்காவது சொல்லணும்னா என்ன படிச்சிருக்கிய அப்படின்னு கேட்டோம்னா அவர் சொன்னாரு, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் அப்படின்னாரு. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்னா இந்த பிளைட்டை சரிபார்க்கிற வேலை. அது ரொம்ப கஷ்டமான படிப்பு. இன்ஜினியரிங் படிப்புலேயே அது கொஞ்சம் கூடுதலான படிப்பு, நிறைய செலவு பண்ணோம். கொஞ்சமா 20 மணி நேரம் அவங்க பிளைட்ல பறந்துருக்கணும். அந்த இதை கலட்டி வேலை பார்க்கணும், இன்ஜினை கலட்டி வேலை பார்க்க தெரியும்னா அது பெரிய படிப்பு, அறிவு. இப்போ நான் சொன்னேன் யார்ட்டையாவது சொல்றேன் தானே, அந்த அவர் வருவார், போவார். 2-3 வாரம் வந்தாரு. அப்புறம் திடீர்னு பார்த்தா அவரை காணல. நான் நினைச்சுக்கிட்டேன் வேலை கிடைச்சிருச்சு, போயிட்டார் போலுக்கு, நம்மள்ட்ட சொல்லக்கூட இல்லையே வேலை கிடைச்சத. சரி பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும் அப்படின்னா. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கழிச்சு அந்த பையன் திரும்ப நான் பேசி முடிச்சுட்டு எந்திரிக்கிறேன், முசாவா செய்கிறாரு. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, 1.5 வருஷத்துக்கு முன்னாடியில் இந்த பையன் கேட்டார், இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்காரு, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. நல்லா இருக்கேன், வேலை கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. அப்போ நான் கேட்டேன், ஏன் வரவே இல்லை, திரும்ப பார்க்கலாம்ல அப்படின்னு சொன்னேன்.
இல்லை அது எடுத்து நான் துபாயில் இல்லை வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னா. ஓ அப்படியா, அப்படின்னு எந்த நாட்டில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா கம்போடியா அப்படின்னு சொல்கிறான். அது வந்து சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் உள்ள ஒரு நாடு கம்போடியாங்கிறது. அந்த நாட்டில் என்ன இந்த ஃப்ளைட் இன்ஜினியரிங்காக வேலை செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க ஜெத்து, ஒரு கடையில் ரொட்டி மாஸ்டராக இருக்கேன்னா. என்னவா இருக்கான்னா புரோட்டா மாஸ்டரா இருக்கேன்னா. நான் கேட்டேன், உங்கள் தாப்பனார் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் தாய் தந்தையும் உங்களை இதை படிக்க வச்சு ஏன்டா போகணும், எவ்வளவோ வேலை தேடினது கிடைக்கல, இந்த வேலை எனக்கு சந்தோஷமா இருக்கு, புரோட்டா போடுறது நல்ல சம்பளமும் தாரான், போதும் அவ்வளோதான், வாழ்க்கை ஓடினா போதும் தானே, படிச்சதுக்குன்னு வேலை தேட முடியுமான்னு நான் தாள். நான் சொல்றது நல்லா உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன். படித்தது நிறைய நேரத்தில் அந்த வேலையை யாரும் போய் பார்க்கறதில்ல, ஏதோ ஒரு வேலையை பார்க்குறான். அப்போது அந்த அறிவு எவ்வளோ பயன்படும்னா அந்த டிகிரி வாங்குற வரையும் தான் பயன்படுது. ஆனால் இன்னைக்கு உங்கள் பிள்ளைய படிச்சிருக்காங்கல்ல, இது எப்போ பயன்படும் தெரியுமா? மௌத்து வரையும் பயன்படும். இந்த பையன் எந்த காலமெல்லாம் குர்ஆன் ஓதுறானோ இதை பெத்த வயிற்றுக்கு அவ்வளவு நன்மையும் வரும், உலகத்திலையும் வரும், நீங்கள் கபருக்கு போன பின்னாடி இந்த நன்மை வரும், அவங்க அத்தாக்கு வரும். அதை துவா செய்யறதுக்கு தான் இன்னைக்கு இங்கே கூட்டி வச்சிருக்கோமே தவிர பயான் பண்ணுறதுக்கு இல்லை. எங்கள் கண்ணான கண்மணிகள் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கான்ல, இந்த பிள்ளைகளை அழகாக படிச்சிருக்குல்ல, இதை இன்னும் என்கரேஜ் பண்ணணும். அந்த பிள்ளைகள் வீட்டுக்கு வந்து ஏதாவது சொன்னால் கேட்டுக்கணும். வீட்டுக்கு வந்து அந்த பிள்ளை சொல்லுது, அம்மா டிவி பார்க்கக்கூடாதுன்னு அஜரத்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா உடனே சரிமான்னு சொல்லிட்டு டிவி அமர்த்தணும், போய் அந்த ரூமில் படு அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்மளால கேட்க மாட்டா, பெரிய இன்னைக்கு தான் மார்ஜாக் போனோடனே இவர் பெரிய அல்லாமாவாயிட்டா ஆலிம்ஜாப்பா அப்படின்னா அந்த பிள்ளை உங்களை பார்த்து திரும்ப கெட்டு போயிடும். இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தா டிவியும் ஓடுது, ஒரு அம்மா தொழுதுகிட்டு இருக்கு. நான் என்னன்னா இது இருக்குன்னா டிவி அமர்த்தியா தொழுதுகிட்டு இருக்காங்கன்னு. இல்லை டிவி அமர்த்தினா எங்கள் அம்மா கோவப்படுங்கிறாரு. என்னன்னா சீரியலும் பார்க்கணுமா, தொழுவ நேரம் வந்தால் பார்க்க சொன்னோடனே எங்கள் அம்மா தொழுதுராஜருக்கு அந்த வீணா போனவே தொழுகிற நேரத்தில் தான் அந்த சீரியல் போடுறான், அதுவும் ஒரு ஓரமாக ஓடிக்கிட்டு இருக்கட்டுமா. எப்படி எவ்வளவு நம்ம எப்படி கூறு கட்டு கிடக்குங்கிறதுக்கு இது நல்ல உதாரணம். வயசான அம்மா ஒன்றும் சொல்லவும் முடியாது, அதை டிவியை பார்த்துக்கிட்டே இங்கே தொழுக அல்லாவுக்கு டிவி உலகத்துக்குங்கிறான். என்ன பாருங்க. அப்போ பிள்ளைகள் வந்து சொன்னால் நீங்கள் கேட்டுக்கணும். சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லுன்னு அஜரத்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. உலகத்தில் எந்த பயலும் சொல்லித்தர மாட்டான், எங்கள் ரசூல்லா சொல்லித்தந்தான். ஒரு பிள்ளையை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு சொல்கிறாங்க சம்மில்லா யா புனைய, அழகாக கூப்பிட்றான். ஒரு பிள்ளையை எப்படி கூப்பிடணும்னு ரசூல்லா சொல்லித்தர்றான். நம்ம பிள்ளைகளை எப்படி கூப்பிடுவோம்? கண்ணேம்போம் மணியேம்போம், எப்போ நல்லா இருக்க வரையும். திடீர்னு சேட்டை வந்துச்சுன்னா எருவ மாடேப்போம், எதையாவது ஒன்று கழுதம்போம் மாடும்போம், ஏதாவது ஒன்று சொல்லுவோம். நான் சொல்லால சொன்னால் அப்படி கூப்பிடவே கூடாதுன்னா, அப்படி கூப்பிடவே கூடாது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தான் அழகாக கூப்பிடணும். அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கோ அந்த பேரை வச்சு கூப்பிடணும். ஏன் அப்படின்னா பேர் நீங்கள் வைக்கல, அல்லாஹ் செலக்ட் பண்ணுறான். இந்த பிள்ளைக்கு யார் பேர் வச்சிருக்கா? அல்லாஹ் எழுதி வச்சிருக்கான். அதனாலதான் பேர்களை நல்ல பேர்களா பெருமானார் வைங்கன்னாங்க. பெருமானார் சொல்லுவாங்க அஹ்சினு அஸ்மாஅக்கும், உங்க பிள்ளைகளுக்கு அழகிய பெயராக நல்ல நல்ல சஹாபி பெண்மணிகள் பேரு, சஹாபிகளுடைய பெயரை தேர்ந்தெடுத்து வைக்கணும். இன்னைக்கெல்லாம் பேர் எப்படி தெரியுமா வைக்கணும்? எனக்கு நேரடியாக கிடைச்ச அனுபவம், ஒருத்தர் என்னை தொலைச்சி எடுத்துட்டார். அஜரத் ஆம்பளை பிள்ளையில ஒரு 10 பேர், பொம்பளை பிள்ளையில ஒரு 10 பேருன்னாரு. நானும் இருங்க என்ன குழந்தைங்க பிறந்திருக்கு? இல்லை அஜரத்து இப்போதான் 8வது மாதம் அப்படின்னு ஆரம்பித்தான். சரியா தர்றேன்னு தள்ளி எப்படியோ 10 பேர் எழுதி கொடுத்துட்டு வேற ஒரு பள்ளிவாசலுக்கு தொழுவைக்குன்னு போனேன். அந்த அஜரத்து என்கிட்ட கேட்டார், அஜரத்து ஒரு நல்ல 10 பேரை சொல்லுங்களேன்னாரு. ஏங்கன்னு கேட்டேன். இந்த ஆஜியார் கேட்டார், அதான் என்கிட்டையும் கேட்டானே அப்படின்னு. அவர்கிட்டையும் கேட்டிருக்காரு, இன்னொரு பள்ளியிலையும் கேட்டிருக்காரு, அடுத்த ஒரு 5 பேர்கிட்ட கேட்டிருக்காரு. 50 பேர் கொடுத்துருக்கான், ஆளுக்கு 10 பேர். ஆனா கடைசியில அந்த 50 பேரையும் வைக்காம நெட்ல தேடி புதுசா ஒரு பேர் வைப்பாங்க. இப்ப அந்த எழுதி கொடுத்த வாங்கிட்டு வந்த பேர்ல வைக்கணும். அதுவும் இன்னைக்கெல்லாம் கேட்டா கடும் மோசமான பேர்களா வைக்கணும். காதுல நுழையிற மாதிரி, வாயில நுழையிற மாதிரி பேருக்கு வைங்க. நான் சொன்னேன் குச்சின்னு வை, நல்லா நுழையும் உள்ள, காதுக்குள்ள போகும்டா, குச்சின்னு வைக்கடா. பேர் வைக்கிறத ரசூல்லா சஹாபாக்கள் வைங்கன்னா உடனே நெட்ல நான் பார்த்தேன், இப்படித்தான் வைக்கணும். அன்னைக்கு ஒரு பேர் அந்த அன்னைக்கு கேட்டார் ஒரு நண்பர், அத்தா பேர் இது, அம்மா பேர் இது. நான் கேட்டேன் பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்கா அவங்க அப்பா அம்மா காணேன். இல்லைங்க சேர்த்து பிள்ளைக்கு பேர் வைக்கிறது இதில் 2ல இருந்தும் கொஞ்சம் அப்படி எடுத்து வைக்கணுமா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், அப்படிலாம் வைக்க முடியாதியா, அது வேற ஏதாவது ஒரு அர்த்தம் வரும், அப்படி வைக்க முடியாது. என்ன இப்போ அப்போ அப்படி பிரியப்படுறாங்க. கடைசியில் என்ன செஞ்சு போட்டாங்கன்னா அம்மா பேரில் 3 எழுத்தும் அத்தா பேரில் 4 எழுத்தும் எடுத்து வச்சிருக்காங்க.
நான் கேட்டேன், என்ன பேர் வைக்கிற விழாவுக்கு நான் கேட்டேன், இது அவங்க அத்தா அம்மாவுக்கு வச்ச பேரா அந்த பிள்ளைக்கு? அவங்க அத்தா அம்மா பேர் வச்சிருக்காங்க அந்த பிள்ளைகளுக்கு, உன் பிள்ளைக்கு தனியா பேர் வை. ரொம்ப படுமோசமா. பெருமானார் சொல்லுவாங்க, அக்ரிமும் அவுலாதக்கும், ஆனர் யுவர் சில்ட்ரன். முதல்ல உங்க பிள்ளைகளை நீங்க மதிங்க, அடக்கா கூப்பிடுங்க. இந்த எரும மாடு திட்டுறது அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. பெருமானார் சொல்லுவாங்க, தயவு செய்து உங்க பிள்ளைகளை என்றைக்கும் லானத் செய்து விடாதீர்கள். நீ விளங்க மாட்ட, நீ இப்படி பண்ற, அப்படி ஆயிருவ, அப்படி சொல்லவே கூடாது. ஏன்னா அது எப்ப பழிக்கும்னு கேட்டா, அவனால உங்களுக்கு எப்ப பிரயோஜனம் வருமோ அன்னைக்கு பழிக்கும். நேரடியாக பாகிஸ்தான்ல நடந்த ஒரு சம்பவம். ஒரு பையன் சின்ன வயசுல என்ன செஞ்சுட்டு இருக்காரு, சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இந்த அம்மா தூங்கிட்டு இருக்கு. ஏடா உன்னை நீ தூங்கவே மாட்டியா, என்னைக்கு தான் நீ தூங்கி தொலைய போறியா அப்படின்னு இருந்துச்சு அந்த அம்மா. நடந்தது. கடைசியில் அந்த பையன் வளர்ந்துறாரு, இது பண்றாரு, படிக்கிறார், வேலை தேடுறாரு, ஒரு பெரிய கம்பெனியில வேலைக்கு சேர்ந்துட்டார், பல லட்சம் ரூபாய் சம்பளம். அவருக்கு பொண்ணு பார்க்கப்படுது. கல்யாணம் அன்னைக்கு பிக்ஸ் ஆயிருச்சு. கல்யாணத்துக்கு அன்னைக்கு முதல் நாள் ஒரு லைட்டை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த அம்மா கூப்பிட்டு சொல்லுது, இந்த லைட்டை மாட்டு அந்த வீட்டுலங்கிறதுக்கு ஒரு சேரை போட்டு ஏறார். வலிக்கு சேர் உடஞ்சி வலிக்கு கீழே விழுவுறார். முதல் நாள் மௌத்தா போயிட்டார். நீ தூங்க மாட்டியாடான்னு கேட்டால அந்த அம்மா, அன்னைக்கு வேலை செய்யுது, அன்னைக்கு வேலை செய்யுது. தயவு செய்து ஏன்னா பெண்கள் தான் நிறைய நேரங்கள்ல என்ன சொல்றோம்னு தெரியாம பிள்ளைகளை பேசிடுறோம். பிள்ளைகள் என்பது ஒரு மலர், அது ஒரு மலர், அது பூக்கணும், அது ஒரு தண்ணீர் மாதிரி அது ஓடணும். என்னைக்கும் மலர்களை என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னா வாட வச்சிடக்கூடாது. நம்ம வார்த்தைகளால் அவங்க வாழ்க்கையை கரிச்சிடக்கூடாது. பிள்ளைகள் இப்படி இருக்கான்னா நாளைக்கு மாறிடுவான். நிறைய பெற்றோர்களுடைய எண்ணம் என்னன்னா, என் பிள்ளை இப்படி இருக்கானே இப்படி ஆயிடுவானோ அப்படின்னு நினைக்கிறது. அன்னைக்கு ஒரு அம்மா காலேஜில் சொல்றாங்க, என் பையன் இப்படி இருக்கான், அதனால அவனை கூட்டிட்டு போய் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னா, சைக்காலஜி இதுக்கு கூட்டிட்டு போனேன், அந்த டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனேன். இந்த நான் கேட்டேன், இங்க வா, அவன் அல்லான்னு சும்மா இருக்காம்மா, ஏமா நீ இந்த பாடுபடுத்துற அந்த பிள்ளைய போட்டு அப்படின்னு. இல்ல சார், பிள்ளைய நல்லா ஆக்கணுமா. நான் அதுக்கு ஒரு ஐடியா சொல்லட்டான்னு. சொல்லுங்க சார். ஒன்ன முதல்ல ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகணுன்னே. அந்த பையனை விட்டு போட்டு இப்ப லூஸ் ஹாஸ்பிட்டல்ல யாரை சேர்க்க, ஒன்னதான் சேர்க்கணும். அப்படியா பிள்ளை? அக்ரிமும் அவுலாதக்கும், ஆனர் யுவர் சில்ட்ரன், வஹசினும் அதபகும். நீங்க எப்பெல்லாம் பிள்ளைகளை கண்ணியமா அப்படி கூப்பிடுறீங்களோ, சில நேரத்தில் சேட்டை பண்ணுவாங்க. ரசூலுல்லாஹ் இல்லைன்னு சொல்லல. அந்த நேரத்தில் அஹசினும் அதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதான் இப்படி சொல்லக்கூடாது, இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். இப்ப பாருங்களேன், இப்ப இந்த மஜ்லிஸ் எப்படி இருந்துச்சு, உனக்கு பிரைஸ் அமைதியா உட்காந்துருக்கான்ல, இவ்வளவு நேரம் சத்தம் போட்டு தானே இருந்தான், இவ்வளவு நேரம் சத்தம் போட்டான்ல சார், பிரைஸ் எனக்கு பிரைஸ் வேணும்னா எவ்வளவு நேரமும் ஒண்ணுக்கு போக மாட்டான், பேசாம அமைதியா பேச மாட்டான், அமைதியா உட்காரும். இதை நான் சொல்லல. மேஷ் மெரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட் கம்பெனி, மேஷ் மெரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட் கம்பெனி, அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, ஒரு டெஸ்ட் வச்சான். அது என்ன டெஸ்ட் அப்படின்னு கேட்டா, ஒரு 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள்ல ஃபுல்லா கேமராவை பொருத்திட்டான். அந்த கிளாஸ் முழுக்க வேணும்னே அவன் செஞ்சான். ஒரு தட்டு நிறைய சாக்லேட்டை உள்ள வாசல்ல அந்த வாத்தியாருடைய டேபிள்ல வச்சுட்டான். வச்சுட்டு உள்ள போகும்போதே சொல்றான், கண்ணு 1ஆவது படிக்கிற பையனுக்கு, கண்ணு இப்ப எடுத்தா ஒரு சாக்லேட், கிளாஸ் முடியும் போது எடுத்தா 2 சாக்லேட், உடனே இப்ப போகும்போது எடுத்து சாப்பிட்டா ஒரு சாக்லேட் தான், 2 சாக்லேட் கிடையாது. கிளாஸ் முடியும் போது எடுத்தானா உனக்கு 2 சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா கேமராவை செட் பண்ணி பிள்ளைகளை ஒவ்வொன்றா உள்ள அனுப்புறான். இது நெட்ல இருக்கு. இப்ப இது யார் வேண்டாலும் இதை தட்டி இதை பார்த்துக்கலாம். போச்சு. ஒரு பிள்ளை என்ன செஞ்சுன்னா ஒரு சாக்லேட் எடுத்து உடனே தின்றுச்சு. இன்னும் சில பிள்ளை எடுக்கல. ஏன்? 1 மணி நேரம் தான் பொறுத்து இருந்தா 2 சாக்லேட் கிடைக்கும். அதுக்கே விளங்குது 2 சாக்லேட்டுங்கும் போது பரவாயில்ல, அதுக்காக வேண்டி நான் பொறுத்துக்கிறேன்னு அது போய் உட்காந்துக்குச்சு. எல்லா பிள்ளையும் செட்டில் ஆயிடுச்சு. பாதி பிள்ளைய ஒரு சாக்லேட் எடுத்துருச்சு, சில பிள்ளை எடுக்கல. சில பிள்ளைய அந்த எடுத்து திங்கும்ல, அதை இப்படி பாக்குது. பார்த்துட்டு அதால இருக்க முடியல, வேகமா போய் இன்னொரு சாக்லேட் எடுத்துட்டு இருந்துச்சு. அது சில பிள்ளைய பார்த்த உடனே ஒரு ஆசை வரும், திங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. யாராவது தண்ணி குடிச்சா தண்ணி குடிக்கணும் போல தோணும். அதெல்லாம் விட பெரிய விஷயம், இந்த மெட்ராஸுக்கு பஸ் எல்லாம் போனா எவனாவது ஒருத்தன் ஒண்ணுக்கு போகணுங்கிறதுக்கு அந்த டிரைவரை நச்சரிச்சு மண்டையை வச்சு, டேய் எனக்கு இப்ப சுகர்ரா நிப்பாட்டுறா அவன் நிப்பாட்டவே மாட்டான். அந்த டோல்ல அங்க நிப்பாடு இங்க நிப்பாட்டுவேன். கடைசியில கொண்டு போய் அந்த பஸ்ஸை நிப்பாட்டி அவன் அந்த கேட்டான்ல, அவன் ஒண்ணுக்கு இறங்கின உடனே பஸ்ல உள்ள 56 பேரும் இறங்குவானே. அவன் கேட்பாங்களே, எங்கடா இருந்தீங்க? நான் மட்டும் அவனை சாவடிச்சேன், நான் இறங்கும் போது அவ்வளவு பேர் மொத்த பஸ் இறங்குறீங்களா? அதுதான் மனுஷனுக்கு. இப்ப அந்த பையன் சில பிள்ளைய பேசாம இருந்துச்சு. 1 மணி நேரம் முடிஞ்சது. அவங்கள கூப்பிட்டு சாக்லேட்டை கொடுத்துட்டு அந்த கம்பெனிக்காரன் ஒரு வேலையை பார்த்தான். என்ன தெரியுமா செஞ்சான்? அவ்வளவு பேருடைய அட்ரஸ் டேட்டாவை எடுத்துட்டான். அப்பா பேரு, அந்த பிள்ளை பேரு, எந்த ஊரு, எந்த இடத்துல இருக்கு, எல்லா இடத்தையும் எடுத்தான்.
கரெக்டா 25 வருஷம் கழிச்சு திரும்ப தேடி போறான் அந்த பிள்ளைகளை, இவங்க எங்கெல்லாம் இருக்காங்க. இவன் ஒரு சோதனைக்குன்னே அதை செஞ்சது. இப்ப 25 வருஷம் கழிச்சு தேடி போய் இந்த பிள்ளை 1வது படிக்கும் போது 4 வயசு இருக்கும், 25 வருஷம்னா 29 30 வயசு. அவன் படிச்சு கிடிச்சு முடிச்சு ஒன்னு திருமணம் முடிச்சிருப்பான், குழந்தைகள் இருக்கும், வேலைக்கு போயிருப்பான், 30 வயசு. அந்த வயசுல ஒவ்வொரு பிள்ளையா தேடி போய் இந்த பிள்ளைகள் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்றான். அவன் சாக்லேட் கொடுத்தது சும்மா இல்லை, அது தேவைக்காக வேண்டி. அப்ப கொடுத்துட்டு ஒரு ரிசர்ச் பண்ணும்போது அதுல எழுதியிருக்கான், எந்த பிள்ளைலாம் உடனே ஒரு சாக்லேட்டை தேர்ந்தெடுத்துக்கிச்சோ அதெல்லாம் என்ன செய்யுதுன்னா கூலி வேலை பார்க்குது. சாதாரண வேலையில இருக்கு, டெய்லி போய் சம்பாரிச்சு 150 200 சம்பாரிச்சுட்டு வருது, இப்படி இதா இருக்கு. எந்த பிள்ளைலாம் 2 சாக்லேட் வேணுங்கிறதுக்கு பொறுத்து இருந்துச்சோ அவன்லாம் கம்பெனி ஓனரா இருக்கான். அவன்லாம் என்னவா இருக்கான்? கம்பெனி ஓனரா இருக்கான், ஓனரா நடத்துறான், முதலாளியா இருக்கான், கம்பெனி வச்சிருக்கான், பெரும் பெரும் போஸ்ட்ல இருக்கான் 30 வயசுக்குள்ளே. அந்த ரிசல்ட்டை அப்படியே எடுத்து இன்டர்நெட்ல போட்டிருக்கான். போட்டுட்டு சொல்றான், மனுஷன் யாரா இருந்தாலும் தனக்கு நன்மை நடக்கணும்னு நமக்கு நன்மை உண்டுன்னு சொன்னா பொறுத்துக்குவான், அதை ஏத்துக்குவான், அந்த சிரமத்தை பொறுத்துக்குவான். இது மனுஷனுடைய குணம். ஆனா அதை சொல்லாம நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த சுகங்களை உடனே அடையணும்னு நினைப்பான். இப்ப உள்ள பெரிய பிரச்சனையே எங்க பிள்ளைகள் இடத்துல இந்த மொபைல் யூசேஜ். அந்த மொபைல்னால என்ன வரும், என்ன கிடைக்கும், என்ன பாதகம் வரும் முன்னாடியே பிள்ளைகள்கிட்ட சொல்லிட்டா அது பக்கத்திலே போக மாட்டான். நான் கடைசியா ஒரு துவா ஒன்று உங்களுக்கு சொல்லுவேன், அந்த வார்த்தைகளை மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா உங்க பிள்ளைகள் மொபைலை தூக்கி எறிஞ்சிட்டு போவாங்களே, அப்படி ஒரு செய்தியை எங்க ரசூல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நான் கடைசியா முடியும் போது என்ன செய்வேன், இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லுவேன். சொல்லலைன்னா நீங்க எல்லாம் கேட்டுக்கலாம் அதை, சரியா? அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த பிள்ளைகளை பெற்ற அந்த தாய்மார்களுக்கு, இந்த பிள்ளைகளை பெற்ற அந்த வாப்பாவுக்கு அல்லாஹ் எல்லா விதமான அருள்களையும் புரிவானாங்க. இந்த நேரத்தில் நாங்கள் துவா செய்கிறோம், அதுதான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கோம், வேற எதுக்கும் இல்லை. அல்லாஹ் இப்படி ஒரு பாக்கியமான பிள்ளை, இந்த பிள்ளை இன்னும் ஓதணும், படிக்கணும், மேலே மேலே வரணும். ஏன் அப்படின்னு கேட்டா, வேலை நிப்பாட்டுறது மாதிரி குர்ஆனை நிப்பாட்ட முடியாது. இவர் மௌத்து வரையும் ஓதுவார், ஓதிக்கிட்டே இருக்கலாம், குர்ஆனை படிச்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த குர்ஆனை மட்டும் படிச்சான்னா ரசூல்லா சொல்லுவாங்க, வலா யுக்லகு அலா கஸ்ரத்திர் ரத். ஒரு புத்தகத்தை எடுத்து 10 தடவை 100 தடவை 1000 தடவை படிச்சா நமக்கு தெரிஞ்சிடும். 1001வது அந்த கதையை படிக்கும்போது ஒன்னும் இல்லடா இதுதான் அப்படின்னு சொல்லுவான். ஆனா குர்ஆன் மட்டும் அப்படி அல்ல, 1,00,000 தடவை ஓதிட்டு 1,00,001வது தடவை ஓதும்போது நல்லா இருக்கும். ரசூல்லா சொன்னாங்க, அதுக்கு ஒரு டேஸ்ட் உண்டு, அதுக்கு ஒரு சுவை உண்டு, அதுக்கு ஒரு ஒளி உண்டு. அது என்ன செய்யும், கொடுத்துக்கிட்டே இருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் கொடுத்துக்கிட்டே. நஃபீசத்துல் மிஸ்ரியா அப்படிங்கக்கூடிய ஒரு அல்லாஹ்வினுடைய ஒரு வழி பெண், அவங்க என்ன செஞ்சாங்கன்னா வீட்டிலே கபிரிஸ்தானை தோண்டி இங்கதான் என்ன அடக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 300க்கு மேற்பட்ட குர்ஆன்களை தான் கபூர்ல உட்காந்து ஓதுனாங்க. 300க்கு மேற்பட்ட தான் கபூர்ல உட்காந்து. அந்த கபூர் எப்படி இருக்கும்? அப்ப அந்த கபூர் எப்படி இருக்கும்? ஒரு மனுஷன் பெருமானார் இதை சொல்லும் போது சொல்லுவாங்க, அல்லிமு அவுலாதக்கும் அல் குர்ஆன அல் குர்ஆனு சயுஅல்லிமுஹும் குல்ல ஷை. டீச் யுவர் சில்ட்ரன் த குர்ஆன், த குர்ஆன் வில் டீச் தம் எவரிதிங். இந்த குர்ஆனை மட்டும் உங்க பிள்ளை கையில கொடுத்துட்டு நீங்க விட்டுறலாம், அது அவனை அழகா கூட்டிட்டு போகும். வாழ்க்கையில தடம் புரள மாட்டான், தப்பா போக மாட்டான், உங்க பிள்ளை கெட்டு போக மாட்டான். இதை பிடிச்சிருக்கும் காலம் எல்லாம் உங்களோட பிள்ளை இன்ஜினியரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், படிக்க வைக்கணும், அதையும் படிக்க வைக்கணும். இன்ஜினியரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், வேற எந்த வேலையும் பார்க்கலாம். இந்த குர்ஆனை மட்டும் அவன் இறுக்கி பிடிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்னா வழிகடவே மாட்டான். 1. 2வது ஏழ்மையே வராது. இப்ப எங்க பிள்ளைகளை மாறி மாறி படிக்க வைக்கிறதுக்கு எதுக்கு? நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், காசு இருக்கணும். நல்லா எழுதி வச்சுக்குங்க, யார் ஒருவர் தொடர்ந்து குர்ஆனை ஓதுகிறாரோ ஏழ்மையே வராது. எந்த நேரமும் பாக்கெட்ல காசு இருந்துகிட்டே இருக்கும். காசு இருக்குது மட்டுமல்ல, தான் என்ன வேலை நடக்கணும்னு நினைக்கிறாரோ உடனே நடக்கும். அதை விட பெரிய பாக்கியம் என்ன இருக்கு இந்த உலகத்துல? எனக்கு இது நடக்கும், ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு வேணும் நினைச்சா போதும், அவருக்கு கிடைக்கும். கிடைக்கும். லட்சம் உதாரணத்தை என்னால் அதுக்கு சொல்ல முடியும், லட்சம் உதாரணத்தை எனக்கு சொல்ல முடியும். அப்ப இது ஒரு பாக்கியம் இல்லையா? 2வது, இந்த ஓதி கொடுத்த உஸ்தாதுமார்களுக்கு துவா செய்யணும். அந்த பிள்ளைகள் எவ்வளவுதான் சேட்டை பண்ணாலும் பொறுமையா இருந்து அடிக்காம அழகா சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகளை டெய்லி வர வச்சு இந்த இவ்வளவு பிரைஸுகளை வாங்கி வச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, இந்த உஸ்தாதுமார்களுக்கு இந்த நேரத்துல கண்டிப்பா நம்ம துவா செய்யணும். அல்லாஹ் அவர்களுக்கு அவர்களுடைய சந்ததிகளுக்கு அருள் புரிவானாக. 3வது, இதை நடத்துற நிர்வாக பெருமக்கள் இந்த இப்படி ஒண்ணு நடக்கணும் மதரசான்னு நினைச்சு அதுக்காக வேண்டி எல்லா விதமான முயற்சிகளையும் செஞ்சு பணத்தை செலவு செஞ்சு எனக்கு கீழே வரும்போது தான் அவர் செக்ரட்டரி சாப் பள்ளியாசல காட்டினார்.
உலகத்திலேயே உங்க பள்ளி மாதிரி ஒரு பள்ளி நான் பார்த்ததே இல்லை. பாதி ஏற்கனவே பார்ட்டிஷன் போட்டு இது பெண்களுக்கு அதிர்த்து அவங்க பாட்டுக்கு வருவாங்க. நாங்கள் இந்த திரையை கெட்டு அதை கெட்டு மாடிக்கு போக சொல்லு, கீழே போக சொல்லு, மேலே இந்த பேச்சே கிடையாது. பக்கத்திலே பிடிச்சாச்சு, கதவை இழுத்து விட்டா அழகா பண்ற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. எவ்வளவு யோசனையான ஆட்கள். அல்லாஹ் இந்த நிர்வாகிகளுக்கு அல்லாஹு தாலா எல்லா விதமான நலவுகளையும் அல்லாஹ் தர வேண்டும் அப்படின்னு அல்லாஹ்ட்ட துவா செய்கிறேன். காலம் காலமாக இவர்கள் இருக்கிற காலம் மட்டுமல்ல, இந்த பிள்ளைகள் இருந்து குர்ஆன் ஓதுவாங்கல்ல, அத்தனையும் தாய்மார்களுடைய கபருக்கு வரும், உஸ்தாதுமார்களுடைய கபருக்கு வரும், நிர்வாகிகளுடைய கபருக்கு வரும். எந்த நிர்வாகிகள் எல்லாம் இன்றைக்கு இறந்து கபருஸ்தானில் அடக்கப்பட்டிருக்கிறார்களோ, இந்த பள்ளியை துவங்கணும்னு நினைச்சாங்களோ, அவங்க கபருக்கு இவங்க ஓதுற குர்ஆன் ஒளியா போகும், ஒளியா போகும். சும்மா இல்ல, இது ஏதோ விளையாட்டுத்தனமா நிகழ்ச்சி வந்தாங்க, சட்டியை கொடுத்தாங்க போட்டி, அப்படிலாம் இல்லை சார். இதனுடைய பெருமை நாளை இப்ப எங்க அஜரத்து முன்னாடி பேசும்போது சொன்னாங்கல்ல, எந்த பிள்ளை குர்ஆனை ஓதி அதை மனனம் விடுகிறதோ அந்த பிள்ளையை நாளை அவர்களுடைய பெற்றோர்களை அலா மனாபிரின் மின்னூர், அலா மனாபிரின் மின்னூர், நூறினால் ஆன அந்த மேடைகள்ல அல்லாஹ் உட்கார வச்சிருப்பான். கியாமத்துல எல்லாரும் அங்க என் உயிர் நிற்கும் போது அவர்கள் எதுக்காக வேண்டி? உங்க பிள்ளைய ஓத வச்ச ஒரே காரணத்துக்காக வேண்டி. அதோட மட்டும் முடிஞ்சிருமா? நீங்களே மேடையில உட்கார்ந்துருந்தா உங்க பிள்ளைகள் எப்படி இருக்கும்? நீங்களே மேடையில உட்கார்ந்துருக்கீங்கன்னா எல்லாம் உங்க பிள்ளைகள் எப்படி வச்சிருப்பான்? அங்க விஐபி எல்லாம் வருவாங்க, இந்த உலகத்துல அவர் இவர்னு. மலக் சொல்றாரு, டேய் தல்றா அப்படிம்பார், நவர்ற. அங்க அல்லாஹ்வினுடைய அந்த குர்ஆனை படித்த மன்னனமிட்ட அந்த பிள்ளைகள் விஐபிகள் வர்றாங்க, தல்றா அப்படிமா, ரெட் கார்பெட் அப்படி அங்கிருந்து சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கும். அந்த குழந்தைகள் நடந்து வருவார்கள். வந்த உடனே சொல்லுவாங்க, அல்லாஹ் நான் சொர்க்கத்துக்கு போகணும்னா எங்க அத்தாவை அம்மாவையும் விட்டுட்டு போக மாட்டேன், எங்க அத்தாவை அம்மாவையும் கூட அனுப்புனா நான் சொர்க்கத்துக்கு போறேன், இல்ல எங்க அம்மாவுக்கு அத்தாவுக்கு நரகம் விதிக்கப்பட்டிருந்தால் நானும் நரகத்துக்கு போறேன்னு. எவ்வளவு பெரிய அல்லாஹ். அவன் சொல்லுவான், உங்களுக்காக வேண்டி நான் அவர்களை மன்னித்தேன். கையை கோத்துக்கிட்டு அத்தா அம்மா பிள்ளைகளோட அப்படியே உதுகுலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுக்கும் துஹ்பரூன். அல்லாஹ் சொல்லுவான், நரகத்துக்கு போகும்போது தனியா போகணும், கூட்டுலாம் கிடையாது, ஓட விடுவாங்க, ஓடுறா அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பார் மலக்கு. ஆனால் சுவனத்துக்கு போகும்போது புருஷன் ஒரு சைடுல இருப்பார், பிள்ளைகள் ஒரு சைடுல இருக்கும், அவ்வளதையும் அரவணைச்சு தான் நீங்க உள்ள போவீங்க. அந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுவார்கள், சொர்க்கத்தை விட அது சுகமா இருக்கும். இப்ப நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா எல்லாரும் கூடுற போது எவ்வளவு மனசு சந்தோஷமா இருக்கு. பெரியத்தா சின்னத்தா மாமா அவங்க இவங்க ஒரு சாப்பாடு ஆக்கி சாப்பிட்டு ஒரே ஒரு என்ஜாய்மெண்ட்டுங்க அப்படின்னு சொல்றோம் இல்ல. இதே மாதிரி சந்தோஷத்தை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு முன்னாடியே தந்துருவான். எதனால? இந்த பிஞ்சு உள்ளங்களுடைய முகத்தை கொண்டு. அல்லாஹு அக்பர். இப்ப யோசிச்சு பாருங்க, இது சின்ன கூட்டம், ஏதோ ஒண்ணுக்காக வேண்டி இப்படி வந்தான். இதுல ஒரு ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் நடத்தினா ஆயிரக்கணக்கில் வந்து உட்கார்றான். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு, அசருக்கு போறேன், ஒரே கூட்டமா இருந்துச்சு. மகரிப்புக்கு போனேன், வண்டியை விட முடியல. இன்னைக்கு இல்ல, முன்னாடி வண்டியை என்னடா இவ்வளவு கூட்டமா இருக்கு அப்படின்னு மகரிப் தொழுதுட்டு வரும்போது கேட்டேன், ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா. அங்க நானும் நின்று கொஞ்ச நேரம் இப்படி பாக்குறேன், சரி என்னதான் நடக்குது ஆனுவல் டே அப்படின்னா, இந்த மாதிரி பிளம் சின்ன சின்ன பிள்ளைகளை மேடையில ஏற்றி விட்டு குத்து டான்ஸ் போட்டு ஆட விட்டுக்கிட்டு இருக்கான். அது அங்க ரெக்கார்டு டான்ஸ் ஓடுது. இந்த பிள்ளை இங்க நின்று இப்படி, அது என்னமோ அதுக்கு தெரிஞ்சது, இப்படி கையை காலலாம், சின்ன பிள்ளைய தானே, எல்கேஜி யூகேஜி. அதை அவங்க தாய் நின்று போட்டோ எடுத்து வீடியோ போட்டு அங்க வீட்டுக்காரருக்கு போட்டோ ஆகுது. அவர் அங்க துபாயில இருந்து அதை பாக்குறாரு, என் பிள்ளை எப்படி ஆடுது பாருன்னு. என் பிள்ளை குத்து டான்ஸுக்கு நாளைக்கு மூஞ்சிலே குத்துமுனே வச்சு நல்லா மூஞ்சில இறக்குவான்ல, அப்ப தெரியும் என்ன எப்படி வளர்த்தே அடிச்சு விட்டானு. அடிப்பான்ல, ஆட விட்டது நீ தானே. ஆட நீ மக்தப் மதரசாக்கு அனுப்புனியா? நீ குர்ஆனை படிக்கிறதுக்கு அனுப்புனியா? இதை படிச்சிருந்தால தாய் யாருன்னு தெரியும் சார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், சொல்லுகிறேன், குர்ஆனை ஹதீஸ படிச்சவன் மௌத்து வரை தாய் காலை முத்தம் போடுவான் சார், பின்னாடியே தெரியுமா சார். அதுல தான் சொர்க்கம் இருக்குன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க சார். எங்க அம்மான்னு பின்னாடியே தெரியும். அந்த பிள்ளைய காலை பிடிச்சி முத்தம் போடும். நானே காலை பிடிச்சி முத்தம் போடணும்னா என்னடா காலில் விடுறேன். அரபு நாடுகள்ல நேரடியா பார்த்தேன். இப்ப நம்ம நாட்டுல யாராவது காலில் முத்தம் போட்டா தப்பா நினைப்பான்ல. நானே தடவை பார்க்கும்போது ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டேன், என்னடா காலெல்லாம் முத்தம் போடுறாங்க. ஆனா பெத்த தாயை அரபு மக்கள் என்ன செய்வாங்கன்னா கையில முத்தம் போடுவாங்க, நெத்தியில முத்தம் போடுவாங்க. அம்மா உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த காலை நீட்ட சொல்லி முத்தம். சுஜூத் இல்ல, தப்பா நினைச்சுக்கோ, காலில் உழுவுறது இல்ல, அந்த காலை எடுத்து அப்படி. இதுக்கு கீழே தான் எங்க ரசூல்லா சொர்க்கம் இருக்குன்னு சொன்னாங்கன்னு. அந்த தாய்க்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு வாரத்தை அந்த பிள்ளை வந்து அந்த தாயை எடுத்து பேசிடாது.
எதனால தெரியுமா? இந்த குர்ஆன் உள்ளத்துல இருக்கிறதுனால. தாயினுடைய கண்ணியத்தை பத்தி குர்ஆன் பேசுகிறது. உங்க அம்மாவினுடைய கண்ணு, உங்க அம்மாவையோ அத்தாவையோ கண்ணை தூக்கி பார்த்தால் அல்லாஹ்வினுடைய வேதனை உனக்கு இறங்கும்னாங்க ரசூலுல்லாஹ். கண்ணை தூக்கி பார்த்தா, சத்தம் போட்டு பேசுனா. இன்னொரு ஹதீஸ்ல வருது, பெருமானார் சொல்றாங்க, ஒரு பிள்ளை தான் காலையில எந்திரிச்ச உடனே உனக்கு என்னமா வேணும்னு கேட்கிறாரு. ஒரு பெரியவரா இருக்காரு, அத்தாட்டையும் அம்மாட்டையும் போய் கேட்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு காலம் மாறிடுச்சு, இன்னைக்கெல்லாம் பயங்கர ஃபாஸ்டா இருக்காங்க. ஒரு அத்தாவும் மௌனும், ஒரு வீட்டுக்கு மாமா வர்றாரு, பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் எப்படி போறான், அத்தா சொல்றாரு, டே மாமா வந்திருக்காரா அப்படின்னு. உடனே அந்த பையன் ஆய் மாம்ஸ் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கானே. இப்ப நின்று பேசுறதுக்கெல்லாம் காலங்க. நான் ஏதோ மொபைல்ல விளையாடிட்டு இருக்கேன், நான் என்ன பிஸியா இருக்கேன், இந்த ஆள்கிட்ட எவன் பேசுவான். ஒரு காலம்லாம் மாமா வர்றாருன்னா அங்கேயே கிடப்பாங்க, எப்ப மாமா வருவாரு அப்படின்னு பின்னாடியே திரிவாங்க. இன்னைக்கெல்லாம் காலம் ஆச்சு, மாம்ஸ் மாமிஸ் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கான். வாடா உங்களுக்கெல்லாம் நான் நின்று பேசணுமாங்கிறான். சகோதரர்களை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, குர்ஆனை படித்த பிள்ளை அப்படி இருக்க மாட்டான். ஹதீஸ்ல வருது, 2 மலக்குமார்கள் டெய்லி இறங்குறாங்க. ஒரு பையன் என்ன செய்யறாருன்னா, காலையில எந்திரிச்சோன்னா, அம்மா உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்கிறாரு அம்மாட்ட போய். வெளியே போகும்போது வயசானவங்க ஏதாவது பேசுவாங்க, ஏத்தா பார்த்து போத்தா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, வீட்டுல வயசான ஆள் இருந்தா. உடனே இப்ப உள்ளவன்லாம் என்ன தெரியுமா சொல்றான், உளுந்துட்டு தான் வருவேங்கிறான். அன்னைக்கு ஒரு பையன் எப்படி பார்த்து போத்தான்னு அந்த அம்மா சொல்லுது. நீ சொல்லிட்டல்ல, இன்னைக்கு போய் பைக் எங்கேயாவது மோதிட்டு தான் வருவேன். நான் கேட்டேன், இவ்வளவு வெறியாண்டா, இவ்வளவு கோவம் ஏன்? ஏன்னா என் பிள்ளைகள் ரோட்ல பைக் ஓட்டுறத பார்த்தா நமக்கே பயமா இருக்கு. அவ்வளவு வெறியோ, அவ்வளவு கோவமா. 125ல போறான். எங்கடா போற அப்படின்னு கேட்டா, ஆம்புலன்ஸை பிடிக்க போறேங்கிறானே, விளங்குமா? அன்னைக்கு ஒரு பையன் சொல்றான், 200 போட்டிருக்கு சார், எங்க அத்தாவை இவன் ஏமாத்திட்டானா என்னன்னு தெரியல, 200 வரை அந்த முள்ளு போகுதான்னு ஓட்டி பார்த்தேங்கிறான். நான் சொன்னேன், முதுகு முள்ளு போயிருமுடான்னு. இதை இங்க திருக்கிக்கிட்டு இருந்தேன்னா கை காலு போயிடும். எழுதி வச்சுக்க, உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, அல்லாஹ் தந்த இந்த கையை ஒரு தடவை உடைச்சிட்டான்னா திரும்ப அதே மாதிரி இந்த உலகத்துல நம்மளால ஆக்கவே முடியாது. கால் உடஞ்சவன்ட்ட போய் கேட்க சொல்லுங்க, அதை சரி பண்றதுக்கு எவ்வளவு பிரச்சனை. அந்த காலை சரி பண்ணாலும் கூட திரும்ப பழைய மாதிரி ஓட முடியாது. அதனால பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். அத்தா குர்ஆனை படிச்சதன்படி நீங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க, அல்லாஹ் தஆலா அவங்களை என்ன செய்வான், நல்லாக்கி வைப்பான்னு சொல்லணும். இந்த துவா செய்யறதுக்கு தான் இந்த கூட்டம் இங்கே கூட்டப்பட்டிருக்கிறது. அதனால நீங்கள் எல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள், தாய்மார்களை நான் சும்மா சொல்லல ஏதோ பேச்சுக்கு. நாளை கியாமத்தில் அல்லாஹ் உங்களை கொண்டு வந்து நிப்பாட்டும் போது தெரியும், இப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றிருக்கியா நல்லா கேட்பானே, இந்த பிள்ளையை வச்சு அல்லாஹ் நாளைக்கு உங்களுக்கு சொர்க்கத்துக்கு அனுப்புவானே, அன்னைக்கு தெரியும் இதனுடைய மகத்துவம் என்னன்னு. அந்த பிள்ளைகள் ஏதாவது வீட்டில் வந்து சொன்னா கேளுங்க, கொஞ்சம் காது கொடுத்து. அது ஏதாவது ஆயத்து சொல்லுச்சுன்னா கேளுங்க, ஏதாவது குர்ஆனை சொல்லுச்சுன்னா கேளுங்க. நீ இப்படி இருமான்னு சொன்னா கேளுங்க. கேட்டாதான் அந்த பிள்ளைகளுக்கும் பிரயோஜனம், நமக்கும் பிரயோஜனம். அதனால இந்த நல்ல நேரத்தில் ஒரே ஒரு ஆயத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்து சொல்லுவான். இந்த ஆயத்தை படிக்கும் போதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த ஆயத்தை படிக்கும் போதெல்லாம் என்னுடைய மயிர்கால்கள்லாம் வலி சிரித்துரும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக்க முபாரக். இந்த உலகத்துல எது இல்லாம பரக்கத்து இருக்குன்னு தேடுறோம். யார்கிட்ட இல்லாம போய் சொல்லுவோம், என் பையனுக்கு வேலை கிடைக்கணுங்க, துபாயில துவா செய்யுங்க பரக்கத்துக்கு. என் பையன் படிச்சுட்டான், என் கல்யாணம் முடிக்கணும், துவா செய்யுங்க பரக்கத்துக்கு, இப்படிலாம் சொல்லுவோம். ஆனா அல்லாஹ் இந்த வேதத்துல சொல்றான், கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக்க முபாரக். இந்த அட்டை டு அட்டை ஒரு பொருள்ல பரக்கத்து வேணும் அப்படின்னு சொன்னா இது மட்டும்தான், வேற எதுவும் இல்லை. நீங்க ஓதுங்க, உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்க பிள்ளைகளை தொட்டு தடவி இந்த ஆயத்தை ஓதும் போதெல்லாம் உங்க பையன் வழி தவற மாட்டான். எல்லா வகையான அருளும் அவனுக்கு கிடைக்கும். நோய் வராது சார், நோய் வராது. நான் இன்னும் ஒரு விஷயம் கூடயும் சொல்லுவேன். ஒரு காலம் இருந்தது, எல்லா அஜரத்துமார்களுக்குமே மருத்துவம் தெரியும். அடே சும்மா இருப்பா எப்பா, எல்லா அஜரத்துமார்களுக்குமே மருத்துவம் தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டா, உயிரை பத்தி படிக்கணும்னா உடலை பத்தி தெரிஞ்சாதான் படிக்க முடியும். இது ரெண்டும் ஒன்னா கலந்தது. நம்முடைய நப்சும் நம்முடைய உடலும் ரெண்டும் ஒன்னா கலந்தது. இத நம்ம தெரியணும் அப்படின்னு சொன்னா, உயிரை பத்தி தெரியணும்னா உடலை பத்தி தெரியணும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஷிஃபாஉன் லின்னாஸ். இந்த வேதம் இருக்கிறதே நோய் நிவாரணி. இதை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்க நோய்களை போக்கும். முதல்ல உள்ளத்துல உள்ளது போகும், அடுத்து உடல்ல உள்ளது போகும். இந்த இப்படி தில்லை நகர்ல, நீங்க தென்னூர்கார ஆளுதானே, தில்லை நகர்ல இப்படி போய் பாருங்களேன், எத்தனை ஆஸ்பத்திரி, அந்த ஆஸ்பத்திரியில எத்தனை தொப்பி, எத்தனை ஜுப்பா, அப்படி போய் நிக்கிறத நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கா?
இல்லவே இல்லையே. வந்த மருத்துவர் அங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னார், ஒரு பய வரமாட்டேங்கிறான், நான் ஊரை விட்டு போறேன்னு போயிட்டாரே. ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு தான் வாழ்க்கையில உருவாக்கி காமிச்சிட்டாங்களே எங்க ரசூலுல்லாஹ். டாக்டர் வந்தாரு, 6 மாசம் இருந்தாரு, ஒரு பேஷண்ட்டுமே வரல, கடுப்பாகி போயிட்டாரு. சும்மா லேசா ஜலதோஷம் சளி இது மட்டும்தான் அந்த மக்களுக்கு, வேற ஒண்ணும் இல்லையே. எப்படி அப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்குனாங்க? நல்லா சொல்றேன் கேட்டுக்குங்க. சுபு தொழுதுட்டு அசர்த்துமார்கள்லாம் அப்படி திரும்பி உட்காருவாங்க. முன்னாடி காலத்துல இது பழக்கம் இருந்துச்சு. தெருவுல இருந்து ஒருத்தர் வருவார், வந்து சொல்லுவார், அஜரத் என் மனைவிக்கு வயிற்று வலிக்குதுன்னு சொல்றாங்க. அவருக்கு அப்ப மதரசாலே சொல்லி கொடுத்துருப்பாங்க, அந்த தெருல போய் அந்த பச்சையா கிடக்கும், அந்த சிவப்பு பூ பூத்துருக்கும், அதுல இருந்து ஒரு 4 இலையை பறிச்சுட்டு வாங்க பாரு, அதை அப்படியே கரைச்சி அந்த தண்ணியில விட்டு அல்லது அதை அரைச்சி விட்டுட்டு ஒரு 4 ஆயத்தை ஓதி அதுல ஊதுவாரு. 4 ஆயத்தை ஓதி அந்த தண்ணியில ஊதுவாரு. அந்த இலை வேலை செய்தோ இல்லையோ அந்த ஆயத்து வேலை செய்யும். அந்த அம்மாவுக்கு அன்னைக்கு போற வைத்த வலி திரும்ப வாழ்க்கையிலே அந்த வைத்த வலி வராம ஒரு சமுதாயத்தை உருவாக்குனாங்களே எங்க ரசூலுல்லாஹ். அப்படிப்பட்ட ஆலிம்கள் இருந்தாங்களே, தொடர்ந்து இந்த சமுதாயம் கேட்டுச்சே. இன்னைக்கு கேட்கிறோமா? அந்த டாக்டர்கிட்ட போனோன்னு அவனுக்கு, அதாவது எந்த ஆஸ்பத்திரி போனாலும் எந்த டாக்டர் ஆகுது உனக்கு நல்லா போயிரும்னு முதல்ல சொல்றானா? இல்ல உங்கள்கிட்ட கேட்கிறேன் சார், ஆஸ்பத்திரிக்கு போறான், உட்கார்ந்த உடனே என்ன சொல்றான்? வயிறு வலிக்குதா, ஒருவேளை கிட்னி போயிருக்குங்கிறானே, ஹார்ட்ல இது கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும், செத்து போயிருவாடா அப்படிங்கிறானே போன உடனே. இவனுக்கு போறவன் பக்குன்னு நெஞ்ச பிடிச்சிட்டு உட்காந்துறான். இவன் நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு இவன்கிட்ட வந்தா ஒரு பயலாவது ஒரு 1000 டெஸ்ட் எழுதி நீ இதெல்லாம் போய் எடுத்துட்டு வா, அப்புறமா முடிவு பண்ணும் போன இதை டெஸ்ட்ன உடனே இவனுக்கு பக்கு பக்கு நடிக்குத. ஆனா குர்ஆன் சொல்லுது, நோய் இருக்கா இங்க வா நீ நல்லா போயிருவேன்னு சொல்லுது. அட வித்தியாசம் தெரியுதா? நீ கேன்சர் பேஷண்டா கூட இரு, இத ஓதுனா நல்லா இருவேன்னு சொல்லிட்டு ஒரு வேதம் உள்ள கூப்பிடுதே உனக்கு. அல்லாஹ் அக்பர். அந்த வேதத்தை கையில வச்சுக்கிட்டு பயன்படுத்தாட்டி வி ஆர் த லூசர், வி ஆர் த, நாம் தான் இழந்தவங்களை ஒழிஞ்சு. அந்த வேதத்துக்கு ஒண்ணு இல்லை. இந்த வேதத்தை கொண்டு பயனடைந்தவர்கள் லட்சோப லட்சம் பேர், தங்களுடைய நோய்களுக்கு நிவாரணம் தேடிக்கொண்டவர்கள் லட்சோப லட்சம் பேர். இது உள்ள இருக்கு, உங்களாலையும் தேட முடியும். நீ ஆஸ்பத்திரியில போய் மருந்த தின்னாலும் ஷிஃபாவை யார் தரணும்? அல்லாஹ் தானே தரணும். இந்த டாக்டரால கொடுக்க முடியுமா? அந்த மாத்திரைகள் தந்துருமா? நிறைய நேரங்கள்ல மாத்திரையே இன்னொரு நோயை கொண்டு வந்து விடுதே. எவ்வளவு நம்ம, அதாவது ஒரு காலத்துல சொல்லுவான், நெய்ய வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலையிறான்னு. இன்னைக்கு நெய்யை வச்சுக்கிட்டே நெய்க்கு அலையிறோம் முட்டாத்தனமா. நெய்யை கையில வச்சுக்கிட்டு நெய் இருக்காங்கிறான். நெய்யை விட அருமையான செய்தி இதுக்குள்ள இருக்கு. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தரணும். சகோதரிகளை, இந்த குர்ஆனை உங்க பிள்ளைகளை ரமலான்ல ஓத வைங்க. அதுக படிச்ச ஹதீஸுகளை கேளுங்க தயவு செஞ்சு. ஒவ்வொன்றுக்குமே ஒரு நூறு இருக்கு, ஒரு ஒளி இருக்கு. அந்த பிள்ளைகள் உங்க வீட்டுல உட்கார்ந்து ஓதுனா அல்லாஹ்வினுடைய ஒளி அந்த வீட்டுல இறங்கும். அந்த வீட்டுல வறுமை வராது, நோய் வராது, சங்கடங்கள் வராது, சிரமங்கள் வராது, சுகமா வாழுவீங்க. நீங்க வாழுகிற காலமெல்லாம் அல்லாஹ் உங்களை நிம்மதியா வாழ வைப்பான். போற பிரச்சனை வர்ற பிரச்சனை எல்லாம் உங்க தலையில ஏறாது. அப்ப இப்படி ஒரு பாக்கியமான கல்வியை படிக்க வச்சதுக்கு உங்களுக்கு வாழ்த்தோட அந்த பிள்ளைகளை தொடர்ந்து ஓத வைக்கணும். வீட்டுல இருந்தாலும் ஓத வைக்கணும். நீங்க ஓதணும். என்ன சொல்றேன்? நீங்க ஓதணும். கடைசியா ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஹைதராபாத்ல இடையில ஒரு சர்வே எடுத்தாங்க. ரமலான்ல ஒரு பொம்பளை எவ்வளவு ஓதுறாங்க அப்படின்னு ஒரு சர்வே. நான் இதை நிறைய கூட்டத்துல சொல்லியிருக்கேன். என்னுடைய ஆடியோ வீடியோ இப்ப இந்த இதுல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. இந்த காலேஜில் அன்னைக்கு ஒரு பையன் வந்து கை கொடுத்தான். சார் வெல் டன் சார், சூப்பராக பேசுனீங்க சார். நான் இவன் எங்கடா கேட்டான், நீ எங்கடா கேட்டேன்னு. இல்லை இதில் பார்த்தேன், நெட்டில் பார்த்தேன் சார் உங்கள் பேச்சு வந்துச்சு. நான் சொன்னேன் 3 வருஷமா இங்கே தானடா இருக்க மூதேவி, இதுவரையும் வந்து சொன்னதே இல்லையா அப்படின்னு. இன்னைக்கு தானே இன்ஸ்டாகிராமில் வந்தீங்கிறான். இன்னைக்கு தானே இன்ஸ்டாகிராமில் வந்தீங்க, அதுக்கப்புறம் தானே எங்களுக்கு தெரியும். இப்போ உள்ள பயிலெல்லாம் பள்ளியாச்சல்ல கூட்டம் போட்டால் கேட்கறதில்ல, இன்ஸ்டால வாயா அன்னைக்கு அப்படிங்கிறான்லாம் எங்கள் பிள்ளைய. அந்த ஹைதராபாத்தில் ரமலான்ல ஒரு பெண் எவ்வளோ ஓதுறான்னு ஒரு சர்வே எடுத்தான். ஒரு பெண் ரமலான்ல காலையில சகர் செஞ்சு இஃப்தார் செஞ்சு வீட்டு கணவருக்கு எல்லா வேலையும் செஞ்சு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி இவ்வளதையும் பார்த்துட்டு ஒரு பெண் எவ்வளவு குர்ஆன் ஓதுனாங்க அப்படின்னு ஒரு சர்வே எடுத்தான். நீங்க சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. இந்த நம்ம ஹைதராபாத்துங்கிறது இங்க இருந்து ஒரு நைட்டு பயணம், அவ்வளவுதான். இங்க இருந்து அங்க போயிடலாம். அந்த ஊர்ல உள்ள பொம்பளை ஒரு நாளைக்கு 30 ஜுஸு ஒரு குர்ஆன் ஓதுகிற பெண்கள் ஆயிரக்கணக்கானவங்க இருக்காங்க.
நான் இதுல பொய் சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. முதல் நாள் மகரிபில் ஆரம்பிக்கிறது குர்ஆனை, மறுநாள் மகரிபுக்கு முடிக்கிறது. சகர் செய்யறது, இஃப்தார் செய்யறது, வடையை சுடுறது, கஞ்சி எல்லாத்தையும் செய்யுது அந்த பொம்பளைய. செஞ்சுக்கிட்டே அல்லான்னு குர்ஆனை ஓது ஒரு நாளைக்கு. சரி, 15 ஜுசு ஓதுற பெண்களை ரெண்டாவது எடுத்தான். 2 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிக்கிறோம். அது பார்த்தா லேக்ஸ்ல போகுது. மூணாவது ஒரு நாளைக்கு 10 ஜுசு, 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிக்கிற பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு தேடினான். அது பயங்கரமா போனோம்னா அவன் சொல்லிட்டான், போதும் இதோட சர்வே அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டாங்க. இப்ப ஒரு மாசத்துக்கே நம்ம எல்லாம் ஒரு குர்ஆன் தான் ஓதுறோம், அப்படித்தானே? ஒரு மாசத்துக்கே ஒரு குர்ஆன் தான் ஓதுறோம். ஆனா நம்மள மாதிரி இங்க பக்கத்துல இருக்க பெண்கள் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதுறாங்க. அந்த பெண்களுக்கும் ரத்தம் உண்டு, சதை உண்டு, புருஷன் உண்டு, பிள்ளைகள் உண்டு, எல்லாம் உண்டு. ஒன்னே ஒண்ணுதான், நான் ஓதணும்னு நினைக்கணும். சரி, அப்படி நான் நினைச்சிட்டா எனக்கு என்ன சார் கிடைக்கும்? நான் நினைக்கிறேன், நானும் ஓதணும்னு நினைக்கிறேன், ஒரு முயற்சி பண்றேன், அல்லாஹ் எனக்கு அதுல பெருமானார் சொல்லுவாங்க, மன் கரஅ ஹர்ஃபம் மினல் குர்ஆனி ஃபலஹு பிஹா ஹஸனா. யார் ஒருவன் குர்ஆனை எடுத்து இப்படி தொட்டு தடவி ஒரு வசனத்தை, ஒரு எழுத்தை படிச்சா ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். சொல்லிட்டு சொல்றாங்க, அல் ஹஸனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா. அல்லாஹ்வுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு கொடுத்து பழக்கமே கிடையாது. நம்ம தான் சார் ஒண்ணுக்கு ஒண்ணு கொடுப்போம். அவன்கிட்ட ஒண்ணுன்னா 10, ஒண்ணுன்னா 70, ஒண்ணுன்னா 7000. ஒருத்தவங்க ரொம்ப ஆசையோடு இப்படி குர்ஆனை எடுத்து அல்லாஹ்வுக்குன்னு ஓதுனா ஒருவேளை 10 கிடைக்கும், 70 கிடைக்கும், 7000 கிடைக்கும், எதுவும் அல்லாஹ் தருவான். சரி, சொல்லிட்டு பெருமானார் சொல்றாங்க, லா அகூலு, பெருமானார் சொல்றாங்க, லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபு வாஹித். அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன். அலிஃபு ஹர்ஃபுன், லாமு ஹர்ஃபுன், மீமு ஹர்ஃபுன். அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது 30 நன்மையை உடனே எழுதிடுவான்லாம். 30 நன்மையை உடனே எழுதிடுவான்லாம். எவ்வளவு பெரிய பாக்கியம். சரி, அப்படிலாம் ஓதுனா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பெண்களை நீங்கள் வந்திருக்கிறதுனால சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. காலங்காலமா புருஷனுக்காக வேண்டி பின்னாடியே கடந்து சமைச்சு போட்டு பிள்ளைகளை வளர்த்து எல்லாம் செஞ்சு போட்டு நாளை கபருக்குள்ள போனோடனே எங்க பெருமானார் சொல்லுவாங்க, அல் 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 கபுரு அல் கபுரு கபர் இருக்கிறதே அது பைத்து தூதி வல் வஹ்ஷா. அது தனிமையின் வீடு, அது வெறுமையின் வீடு, அது பாம்புகளின் வீடு, அது இருளின் வீடு. அப்படித்தான் இருக்கும். யாருடைய கபரும் நல்லா ஆடல் பாடலாம் இருக்காது. இவ்வளவு தானே வெட்டி வச்சிருக்கான். குழியில உள்ள வச்சுட்டு ஏறுறவங்க கூட ஏற முடியாது, கையை பிடிச்சி தூக்கி விடணும் கபருக்குள்ள. நம்மளையும் வைப்பான், உங்களையும் வைப்பான். உலகத்துல உள்ள எல்லாரும் கபருக்குள்ள போகணும். வெளிச்சம் இருக்காது, பாம்பு வரும், பள்ளி வரும், இருளா இருக்கும், நசுக்கும். இன்னலில் கபரில் லஜ்ஜா. பெருமானார் சொல்லுவார்கள், கபருக்கென்று ஒரு அழுத்தம் உண்டு. அது அப்படி ஒரு அழுத்தம். லவ் நஜா மின்ஹா சஅதுன். அதுல மட்டும் சாத் இப்னு முஆத் வெற்றி பெற்றிருந்தால் நீங்க எல்லாம் பெற்றிருப்பீங்க. சாதே நசுக்குச்சிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அவர் ஒரு ஜலீலுல் கத்ரான சஹாபி, அவரே நசுக்குச்சு. சரி, அந்த கபர்ல இருந்து நான் பாதுகாக்கப்படணும். எம்பெருமானார் சொல்லி தர்றாங்க, புருஷனுக்கு சமைச்சு கொடுத்துக்கணும், பொண்டாட்டிய பார்த்துக்கணும், பிள்ளையில பார்த்துக்கணும். நைஸா அசருக்கு அப்புறம் அப்படி போய் குர்ஆனை எடுத்து ஒரு 10 பக்கத்தை ஓதிடணும். யார் ஒருவர் தொடர்படியாக குர்ஆனோடு தனக்கு தொடர்பு வைத்திருக்கிறாரோ இறந்து கபூர்ல வச்சோன்னு அங்க வந்துடும், குர்ஆன் வந்துடும். எங்க பெருமானார் நல்ல அமல்களும் வரும், குர்ஆனும் வரும். அந்த உடனே அது சொல்லுமா, இந்த உலகத்துல உன்னை என்ன பாடுபடுத்தினா, இங்க சாப்பாடு ஆக்கி போடாங்க, ஆனாலும் கூட இடப்பட்ட நேரத்துல நைஸா குர்ஆனை திறந்து ஓதுனியே, இன்னைக்கு உன் புருஷன் இங்க வரமாட்டான், உன் பிள்ளைகள் இங்க வராது, கோடீஸ்வரராக கார்ல பவனி வருவான். ஆனா தாயை ஒன்ன பாக்குறதுக்கு யாரும் வரமாட்டான். நான் உன்னோடு இருக்கிறேன். நைஸா போய் ஓதுனல்ல, நான் உன்னோடு இருக்கிறேன். அது சொல்லும், இப்ப இந்த கபரு தனிமைதான், ஆனால் கியாமத்து நாள் வரை உன்னோடு பேசுவதற்கு நான் இருக்கேன், நான் பேசிக்கிட்டே இருப்பேன். இது இருள் தான். இப்ப நான் சொல்றேன் கேரு, அல்லாஹ் இந்த கபருக்கு வெளியே குடுறா அல்லாஹ் அப்படின்னு சொல்லுமா, உடனே பட் 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 பட்னு அது வாட்டுக்கும். கபரு முழுக்க அப்படியே ஒளியினால் நிரம்பி விடும். திரும்ப அந்த குர்ஆன் சொல்லுமா, இந்த கபரு ரொம்ப அழுத்துதல்ல இந்த பிள்ளைக்கு, பாத்திமாவுக்கு, இதை கொஞ்சம் நீளமாக்கு அப்படின்னு. எம்பெருமானார் சொல்றாங்க, மத்த பசரே பாக்குற தூரம் உடனே விரிஞ்சிடும் கபரு. சார் என்ன பாக்கியம் அது. we are the loser. ஒரு அறிவுள்ளவன் என்ன செய்வான்? பெருமானார் சொல்ல, அல் கையிசு மன்தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். கபரை ரெடி பண்ணிக்குவான் அறிவாளி. இங்கேயும் ஜாலியா இருக்கணும், 5000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டணும், கார்ல போகணும், புடிச்ச கூட நல்லா சாப்பிடணும், எல்லாம் செய்யணும். விவரமா ஒதுங்கி போய் கபரை ரெடி பண்ணிட்டு வந்துடணும்.
முட்டாத்தனமா இந்த ஆசையிலே இருக்கக்கூடாது, இது இப்படிலாம் இருக்கு, என் புள்ள வரணுமே, அது அப்படி இருக்கக்கூடாது. தனியா போய் கொஞ்ச நேரம் உட்காந்து குர்ஆனை ஓதிரணும். பெருமானார் சொன்னாங்க, அது விரிஞ்சு கிடக்கும், அது ஒளியால் இருக்கும், அந்த கபர்ல உன் கூட உட்காந்து குர்ஆன் பேசிக்கொண்டே இருக்கும். அது சொல்லும், நீ தூங்கணும்னா தூங்கு, எந்திரிச்ச உடனே கூட நான் இருப்பேன். சார் நம்ம கூட ஒருத்தவங்க இருந்து டிராவல் நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம தனிமையில கிடந்தா எப்படி இருக்கும்? அது எத்தனை வருஷம் கிடப்போம் தெரியுமா? 7000 வருஷமா, 70,000 வருஷம்? தெரியாது, தெரியாது. இன்னொரு படி மேல போய் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லாரையும் எழுப்பி விடும்போது கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு அல்லாட்ட போகுமா இந்த குர்ஆன். இந்த பெண்ணு என்ன தெரியுமா செஞ்சா? எல்லா உலகத்தினுடைய தேவைகள் இருந்தும் கூட அல்லாஹ் ஒன்னு வேதத்தை ஓதிக்கிட்டே இருந்தாலே மன்னிச்சிரு மன்னிச்சிரு மன்னிச்சிரு. எங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது ஷஃபாஅத் செய்யும்னாங்க. மன்னிச்சிரு மன்னிச்சிரு மன்னிச்சிரு, பாத்திமாவை மன்னிடா அல்லாஹ் மன்னிடா அல்லான்னு சொல்லும். அல்லாஹ் சொல்லுவான், ஏன் சத்தம் போட்டுக்கிட்டே கிடக்க, என்ன இப்ப பிரச்சனை, மன்னிங்க, சரி சொர்க்கத்துக்கு கூட்டு போட்டோம். வாட் எ பியூட்டிஃபுல் வேர்ட், வாட் எ வண்டர்ஃபுல் வேர்ட். அல்லாஹ் சொல்லுவான், மன்னிச்சுட்டு சொர்க்கத்துக்கு கூட்டு போயிடும். அறிவாளி என்ன செய்வான்? எம்பெருமானார் கேட்டாங்க, விவரமா இருக்கணும், உலகத்துல பிரியாணியை சாப்பிடணும், பெரிய வீடு கட்டிக்கணும், கார்ல எல்லாம் செய்யணும், கபரை ரெடி பண்ணணும். கொஞ்ச நேரம் போய் தனிமையில குர்ஆன் எனக்கு ஓத தெரியாத எடுத்து இன்னைக்கு எல்லா மதரசாக்கள்லையும் வயசானவங்களுக்கு சொல்லி தரப்படுது. அப்படி இல்லைன்னா அதை தூக்கி வச்சுக்கிட்டு சொல்லணும், அல்லாஹ் இது உன் சத்திய வார்த்தை, இதை நான் நம்புறேன், இது ஒரு ஒளி, எங்க நபியின் வழியாக நீ இதை தந்த, சொல்லி மட்டும் பாருங்களேன். கடைசியில சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். சொர்க்கத்துல அல்லாஹ் சொல்லுவான், இங்க தொழுகை கிடையாது, நோம்பு கிடையாது, ஜக்காத்து கிடையாது, எதுவும் கிடையாது, இங்க அமல்லாம் செய்ய முடியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு செய்யலாம், ரத்தில் ஒர்த்தகி கமா குன்த துரத்திலு ஃபி துன்யா. அல்லாஹ் சொல்லுவான், குர்ஆன் ஓதுனா தரஜா உயரும், குர்ஆன் ஓதுனா தரஜா உயரும். நன்மை கிடையாது, தொழுது நான் நன்மையை தாட அல்லாஹ் கேட்க முடியாது, ஆனால் குர்ஆன் ஓதினால் நன்மை உண்டு. எங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த குர்ஆன் அங்க வந்து சொல்லுமா, அப்படி திறந்து காட்டி என்ன படி அப்படிங்குமா. இந்த பாத்திமா உலகத்துல படிச்சது மாதிரியே அப்படியே அலிஃப் லாம் மீம்ல இருந்து குல் ஹுவல்லாஹ் வரையும் 6000 சொச்ச வசனங்களையும் படிக்கும். ஒவ்வொரு ஆயத்துக்கும் ஒரு தரஜா ஒரு தரஜா ஒரு தரஜா மேல போய்கிட்டே இருக்கும். கடைசியில நபிமார்களோட கொஞ்சம் கீழே உள்ள தரஜால போய் நிற்கும். என்ன பாக்கியம் செஞ்சோம், கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இந்த உலகத்துல 24 மணி நேரத்துல ஒரு 1/4 மணி நேரம் இந்த குர்ஆனை தொட்டு தடவி ஓதுனதுனால நபிமார்களுடைய தர்ஜாவுக்கு பக்கத்துல கொண்டு போய் ஒண்ணு விடுதுன்னா, ஒரு அறிவாளி என்ன செய்வான்? இப்ப யோசிங்க, ஒரு அறிவாளி என்ன செய்வான்? எல்லாம் வாழணும், வாழ வேண்டாம்லாம் இங்க சொல்லல, நல்லா வாழணும், சுகமா வாழணும், நல்லா படிக்கணும், அதோட சேர்த்து நம்ம வாழ்க்கையையும் விவரமா கபருக்கு ரெடி பண்ணிக்கணும். அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த நல்ல அறிவை இந்த நேரத்துல நம் குழந்தைகளின் வழியாக அல்லாஹ் நமக்கு தரணும் என்று இந்த நேரத்துல துவா செஞ்சுக்கிட்டு, மீண்டும் ஒரு முறை இந்த பிள்ளைகளை பெற்று அந்த தாய்மார்களுக்கும் உஸ்தாதுமார்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மனதார்ந்த துவா செஞ்சு, இந்த மதரசா கியாமத்து நாள் வரை அல்லாஹ் பொருந்தி கொண்டு இதுல ஓதுற பிள்ளைகள் எல்லாம் காலங்காலமாக ஓதக்கூடிய பிள்ளைகளாக, இவங்களை எல்லாரையும் அல்லாஹ் தொடக்கூடிய பிள்ளைகளாக, இந்த பிள்ளைகளை எல்லாத்தையும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியம் பெற்ற பிள்ளைகளாக, ஜக்காத்து கொடுக்கிற பிள்ளைகளாக, உலகத்துல சுகமா வாழ்ந்து கபரையும் சுகமாக்கி மறுமையிலையும் பெருமானாரோடு சுகமாக இருக்கிற பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்குவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துவா செய்து முடிக்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.